டிஎல்எஃப் இருக்குல்ல, அதே பரந்தூர்ல இருந்து ஏகனாபுரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஎல்எஃப் 500 ஏக்கர் இருக்கு. முதல்ல டிஎல்எஃப் வாங்கு, டிஎல்எஃப் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் டிஆர்ஏ ஹோம்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் யாரு? சென்னையில தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து நிப்பார்ல சேகர் பாபு பினாமி. டிஆர்ஏ அத வாங்கு 500 ஏக்கர். அப்படியே கீழே வா. இருந்த தேசபந்துன்னு ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்த தேசபந்து, அந்த தேசபந்து பந்து மாதிரி 250 ஏக்கர் வச்சிருக்காரு. தேசபந்துடைய மகன் ஹரிசங்கர் ஹரிஷ்குமார் பேர்ல எந்த ஊர்ல டேட்டாவோட வந்திருக்கோம்ல, புல்லலூர் கிராமம், பரந்தூர் பக்கத்துல ஏகனாபுரம் பக்கத்துல புல்லலூர் கிராமத்துல 250 ஏக்கர். எப்ப வாங்குனது? 2019ல. இங்க இருந்துதான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது. தனிப்பட்ட முறையில நான் இது விசாரித்து பார்க்கிற பொழுது அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்தினுடைய இந்த ரத்து என்பது வரவேற்கத்தக்கது, நான் பாராட்டுறேன். ஆனால் அது இதுக்காக ரத்து செய்யப்பட்டுச்சா இல்ல இதுக்காக திமுக போய் அங்க இடம் வாங்கினாங்களா, அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தா அது தப்பு. திமுக இந்த நிறுவனத்திற்காக போய் பரந்தூர் தேர்ந்தெடுக்கல. அவங்க 5700 ஏக்கர்ல ஒரு விவசாய புதிய ஏர்போர்ட்டை கட்டணும், தங்களுக்கு பேர் கிடைக்கணும், லேபிள் தங்களுக்கு வேணும். திமுக ஏன் பதறது, திமுக ஏன் வந்து கண்டிக்குது, ஐயோ ஏர்போர்ட் இல்லைன்னா 20 வருஷம் பின்னோக்கி போயிருவோம், வளர்ச்சி பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்த நில கையகப்படுத்தல் அடுத்த கட்டத்துக்கு போற அந்த ஸ்டேஜ் எல்லாமே திமுக ஆட்சி நடக்குது. திமுக ஆட்சியில் அதுக்கு அப்ரூவல் வந்து கொடுக்கப்படுது. பிளானிங் திட்டம் போடுதல் தான் அதிமுக. அந்த அப்ரூவல் கொடுக்கப்பட்டது வந்து திமுக ஆட்சியில. அப்ப தங்களுக்கு ஒரு பேர் வேணும், பிராண்ட். நாங்க தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி இருந்தோம், அப்படியே வந்து நாங்க ஐடி பார்க்க கொண்டு வந்தோம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அது போல தமிழ்நாட்டுக்கு ஏர்போர்ட் நாங்க தான் கொண்டு வந்தாங்கிற அந்த பிராண்ட் வேணும், அந்த லேபிள் வேணும், அந்த அதுக்கு வந்து தங்களுக்கு உரிமை கொண்டாடணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு. அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்ல, வீம்புக்கு அம்பு விடுறது.